வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். 6th தமிழில் 3 டேர்முக்கான புக் பேக்ஸும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டேர்முக்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் டேர்மில் இயல் 1க்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் டேர்மில் இயல் 1 தமிழ் தேன் இந்த இயலுக்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் ஒன், ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். ஆன்சர் சமூகம். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். செகண்ட் ஒன், நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும். ஆன்சர் அசதி. நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். தேர்ட் ஒன், நிலவு ப்ளஸ் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று. ஃபோர்த் ஒன், தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழெங்கள். ஃபிஃப்த் ஒன், அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று. அமுதென்று அமுது ப்ளஸ் என்று. சிக்ஸ்த் ஒன், செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் பயிர். செம்பயிர் செம்மை ப்ளஸ் பயிர். அடுத்தது, இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. ஃபஸ்ட்டு ஒன், விளைவுக்கு தமிழ் என்பது விளைவுக்கு நீர் போன்றது, அறிவுக்கு தோல் போன்றது, இளமைக்கு பால் போன்றது, புலவர்க்கு வேல் போன்றது. தமிழ் விளைவுக்கு நீர் போன்றது, அறிவுக்கு தோல் போன்றது, இளமைக்கு பால் போன்றது, புலவர்க்கு வேல் போன்றது. ஆன்சர் 3412. 3412. அடுத்தது, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் ஒன், தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். ஆன்சர் மேன்மை. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். செகண்ட் ஒன், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. ஆன்சர் மேதினி. மேதினி என்பதன் பொருள் உலகம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் சுருங்கிவிட்டது. தேர்ட் ஒன், செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் தமிழ். செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ். ஃபோர்த் ஒன், பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் ப்ளஸ் அகற்றும். பொய் அகற்றும் பொய் ப்ளஸ் அகற்றும். ஃபிஃப்த் ஒன், பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது பாட்டிருக்கும். பாட்டு ப்ளஸ் இருக்கும் பாட்டிருக்கும். சிக்ஸ்த் ஒன், 8 ப்ளஸ் திசை என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது எட்டு திசை. 8 ப்ளஸ் திசை எட்டு திசை. அடுத்தது, ஃபஸ்ட் ஒன், தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. செகண்ட் ஒன், இடப்புறம் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் இடது ப்ளஸ் புறம். இடப்புறம் இடது ப்ளஸ் புறம். தேர்ட் ஒன், சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் சீர் ப்ளஸ் இளமை. சீரிழமை சீர் ப்ளஸ் இளமை. அடுத்தது, ஃபோர்த் ஒன், சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது சிலப்பதிகாரம். சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம். ஃபிஃப்த் ஒன், கணினி ப்ளஸ் தமிழ் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினித்தமிழ். கணினி ப்ளஸ் தமிழ் கணினித்தமிழ். சிக்ஸ்த் ஒன், தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாரதியார். செவன்த் ஒன், மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. அடுத்தது, கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபஸ்ட் ஒன், நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. செகண்ட் ஒன், தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல்னு கேட்டால் தொல்காப்பியம். ஆனால் தமிழில் உள்ள மிக பழமையான இலக்கண நூல்னு கேட்டால் அகத்தியம். தமிழில் உள்ள மிக பழமையான இலக்கண நூல் அகத்தியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தேர்ட் ஒன், மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஆன்சர் எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அடுத்தது, இயல் 2க்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் டேர்மில் இயல் 2க்கான புக் பேக்ஸ். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட் ஒன்,
கழுத்தில் சூடுவது டேஷ். ஆன்சர் தார். தார் என்பதன் பொருள் மாலை. கழுத்தில் சூடுவது தார் அல்லது மாலை. செகண்ட் ஒன், கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. ஞாயிறு என்பதன் பொருள் சூரியன். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு அல்லது சூரியன். தேர்ட் ஒன், வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை ப்ளஸ் குடை. வெண்குடை, வெண்மை ப்ளஸ் குடை. ஃபோர்த் ஒன், பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் ப்ளஸ் கோட்டு. பொற்கோட்டு, பொன் ப்ளஸ் கோட்டு. ஃபிஃப்த் ஒன், கொங்கு ப்ளஸ் அலர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். கொங்கு ப்ளஸ் அலர், கொங்கலர். சிக்ஸ்த் ஒன், அவன் ப்ளஸ் அலிபோல் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அவன் அலிபோல். அவன் ப்ளஸ் அலிபோல், அவன் அலிபோல். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. கிணறு என்பதன் பொருள் கேணி. செகண்ட் ஒன், சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். அடுத்தது தேர்ட் ஒன், மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். ஃபோர்த் ஒன், நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நன்மை ப்ளஸ் மாடங்கள். நன்மாடங்கள், நன்மை ப்ளஸ் மாடங்கள். ஃபிஃப்த் ஒன், நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நிலத்தின் ப்ளஸ் இடையே. நிலத்தினிடையே, நிலத்தின் ப்ளஸ் இடையே. சிக்ஸ்த் ஒன், முத்து ப்ளஸ் சுடர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். முத்துச்சுடர். லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் தவறாக குறிச்சிட்டேன். முத்து ப்ளஸ் சுடர், முத்துச்சுடர். செவன்த் ஒன், நிலா ப்ளஸ் ஒளி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. நிலா ப்ளஸ் ஒளி, நிலா ஒளி. அடுத்தது பொறுத்துக. ஃபஸ்ட் ஒன், முத்துச்சுடர் போல் நிலா ஒளி. செகண்ட் ஒன், தூய நிறத்தில் மாடங்கள். தேர்ட் ஒன், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். முத்துச்சுடர் போல் நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். ஆன்சர் 2, 3, 1. அடுத்தது உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் ஆன்சர் தட்பம் ப்ளஸ் வெப்பம். தட்பவெப்பம், தட்பம் ப்ளஸ் வெப்பம். செகண்ட் ஒன், வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் வேதி ப்ளஸ் உரங்கள். வேதியுரங்கள், வேதி ப்ளஸ் உரங்கள். தேர்ட் ஒன், தரை ப்ளஸ் இறங்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தரையிறங்கும். தரை ப்ளஸ் இறங்கும், தரையிறங்கும். ஃபோர்த் ஒன், வழி ப்ளஸ் தடம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். வழி ப்ளஸ் தடம், வழித்தடம். ஃபிஃப்த் ஒன், சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா 22,000 கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடியது. செகண்ட் ஒன், பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். தேர்ட் ஒன், பறவைகள் இடம் பெயர்வதற்கு டேஷ் என்று பெயர். ஆன்சர் வலசை போதல். பறவைகள் இடம் பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். ஃபோர்த் ஒன், இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. ஃபிஃப்த் ஒன், பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றம். பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன், மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது டேஷ். ஆன்சர் அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். செகண்ட் ஒன், ஒருவருக்கு சிறந்த அணி என்பது இன்சொல். ஒருவருக்கு சிறந்த அணி இனிமையான சொற்கள். அடுத்தது பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. உளவாக காய், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. செகண்ட் ஒன், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. அடுத்தது ஃபர்ஸ்ட் டேர்மில் இயல் 3க்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன்,
உடல் நோய்க்கு டேஷ் தேவை. ஆன்சர் ஔடதம். ஔடதம் என்பதன் பொருள் மருந்து. உடல் நோய்க்கு மருந்து தேவை. செகண்ட் ஒன், நண்பர்களுடன் டேஷ் விளையாடு. ஆன்சர் ஒருமித்து. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. தேர்ட் ஒன், கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு ப்ளஸ் அறி. கண்டறி, கண்டு ப்ளஸ் அறி. அடுத்தது ஃபோர்த் ஒன், ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு ப்ளஸ் அற. ஓய்வற, ஓய்வு ப்ளஸ் அற. ஃபிஃப்த் ஒன், ஏன் ப்ளஸ் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது ஏனென்று. ஏன் ப்ளஸ் என்று, ஏனென்று. சிக்ஸ்த் ஒன், ஔடதம் ப்ளஸ் ஆம் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது ஔடதமாம். ஔடதம் ப்ளஸ் ஆம், ஔடதமாம். அடுத்தது எதிர்ச்சொற்களை பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு. செகண்ட் ஒன், ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு. தேர்ட் ஒன், ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு. ஃபோர்த் ஒன், உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய்மை. அணுகு, விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன், அவன் எப்போதும் உண்மையையே டேஷ். ஆன்சர் உரைக்கின்றான். அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். செகண்ட் ஒன், ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் ப்ளஸ் கடல். ஆழக்கடல், ஆழம் ப்ளஸ் கடல். தேர்ட் ஒன், விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விண் ப்ளஸ் வெளி. விண்வெளி, விண் ப்ளஸ் வெளி. ஃபோர்த் ஒன், நீலம் ப்ளஸ் வான். நீலவான். நீலம் ப்ளஸ் வான் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது நீலவான். ஃபிஃப்த் ஒன், இல்லாது ப்ளஸ் இயங்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது இல்லாதியங்கும். இல்லாது ப்ளஸ் இயங்கும், இல்லாதியங்கும். அடுத்தது ஃபஸ்ட் டேர்ம்க்கான புக் பேக்ஸ் முடிஞ்சது. அடுத்தது செகண்ட் டேர்ம்க்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் இயலுக்கான புக் பேக்ஸ். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும். ஆன்சர் மாசற. மாசறனா குற்றமற. மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். செகண்ட் ஒன், இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் ப்ளஸ் எல்லாம். இடமெல்லாம், இடம் ப்ளஸ் எல்லாம். தேர்ட் ஒன், மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு ப்ளஸ் அற. மாசு ப்ளஸ் அற. ஃபோர்த் ஒன், குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் குற்றமில்லாதவர். குற்றம் ப்ளஸ் இல்லாதவர், குற்றமில்லாதவர். ஃபிஃப்த் ஒன், சிறப்பு ப்ளஸ் உடையார் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். சிறப்பு ப்ளஸ் உடையார், சிறப்புடையார். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன், மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது. ஆன்சர் தூற்றும்படி. மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. செகண்ட் ஒன், நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். ஆன்சர் மூத்தோர். நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். தேர்ட் ஒன், கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை ப்ளஸ் பொருள். கைப்பொருள், கை ப்ளஸ் பொருள். ஃபோர்த் ஒன், மானம் ப்ளஸ் இல்லா என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மானமில்லா. மானம் ப்ளஸ் இல்லா, மானமில்லா. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன், பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. செகண்ட் ஒன், பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி ப்ளஸ் இன்றி. பசியின்றி, பசி ப்ளஸ் இன்றி. தேர்ட் ஒன், படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு ப்ளஸ் அறிவு. படிப்பறிவு, படிப்பு ப்ளஸ் அறிவு. ஃபோர்த் ஒன், காடு ப்ளஸ் ஆறு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. காடு ப்ளஸ் ஆறு, காட்டாறு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஷ் அறிமுகப்படுத்தினார். ஆன்சர் சீருடை. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை அறிமுகப்படுத்தினார். செகண்ட் ஒன், காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர். ஆன்சர் தந்தை பெரியார். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன், சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன்,
மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல் எது? ஆன்சர் கல்வி. கல்வி என்பதில் மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறவில்லை. அடுத்தது செகண்ட் ஒன், தவறான சொல்லை வட்டமிடுக. ஆன்சர் வென்றான். வென்றான் என்பது தவறானது. அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? குழந்தைகள் தினம், மாணவர் தினம், ஆசிரியர் தினம், தேசிய இளைஞர் தினம், கல்வி வளர்ச்சி நாள். ஃபர்ஸ்ட் ஒன், காமராசர் பிறந்த நாள் டேஷ். ஆன்சர் கல்வி வளர்ச்சி நாள். காமராசர் பிறந்த நாள் ஜூலை 15. காமராசர் பிறந்த நாள் ஜூலை 15. இது கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. செகண்ட் ஒன், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினம். ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் செப்டம்பர் 5, ஆசிரியர் தினம். தேர்ட் ஒன், அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் தினம். அப்துல் கலாம் பிறந்த நாள் அக்டோபர் 15, 1931. அக்டோபர் 15 மாணவர் தினம். ஃபோர்த் ஒன், விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினம். விவேகானந்தர் பிறந்த நாள் ஜனவரி 12, தேசிய இளைஞர் தினம். ஃபிஃப்த் ஒன், ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் தினம். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் நவம்பர் 14, குழந்தைகள் தினம். அடுத்தது, சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன். ஆன்சர் இன்சொல். இன்சொல்னா இனிமையான சொற்கள். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். செகண்ட் ஒன், பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும். ஆன்சர் பொறை. பொறைனா பொறுமை. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறையாகும். தேர்ட் ஒன், அறிவு ப்ளஸ் உடைமை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை. அறிவு ப்ளஸ் உடைமை அறிவுடைமை. ஃபோர்த் ஒன், இவை ப்ளஸ் எட்டும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவையெட்டும். இவை ப்ளஸ் எட்டும் இவையெட்டும். ஃபிஃப்த் ஒன், நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி ப்ளஸ் அறிதல். நன்றி அறிதல் நன்றி ப்ளஸ் அறிதல். சிக்ஸ்த் ஒன், பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொறுமை ப்ளஸ் உடைமை. பொறையுடைமை பொறுமை ப்ளஸ் உடைமை. அடுத்தது, ஃபர்ஸ்ட் ஒன், பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாட்டு ப்ளஸ் இசைத்து. பாட்டிசைத்து பாட்டு ப்ளஸ் இசைத்து. செகண்ட் ஒன், கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் ப்ளஸ் உறங்கு. கண்ணுறங்கு கண் ப்ளஸ் உறங்கு. தேர்ட் ஒன், வாழை ப்ளஸ் இலை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாழை இலை. வாழை ப்ளஸ் இலை வாழை இலை. ஃபோர்த் ஒன், கை ப்ளஸ் அமர்த்தி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கையமர்த்தி. கை ப்ளஸ் அமர்த்தி கையமர்த்தி. ஃபிஃப்த் ஒன், உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. உதித்த மறைந்த. அடுத்தது, கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர். ஆன்சர் அறுவடை. கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். செகண்ட் ஒன், விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஷ் கட்டுவர். ஆன்சர் தோரணம். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். தேர்ட் ஒன், பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று. பொங்கல் ப்ளஸ் அன்று பொங்கல் அன்று. ஃபோர்த் ஒன், போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போகி ப்ளஸ் பண்டிகை. போகி பண்டிகை போகி ப்ளஸ் பண்டிகை. ஃபிஃப்த் ஒன், பழையன கழிதலும் டேஷ் புகுதலும். ஆன்சர் புதியன. பழையன கழிதலும் புதியன புகுதலும். சிக்ஸ்த் ஒன், பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். பட்டுப்போன மரத்தை காண டேஷ் தரும். ஆன்சர் துன்பம். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். அடுத்தது, ஃபர்ஸ்ட் ஒன், விருந்தினரின் முகம் எப்போது வாடும். ஆன்சர் நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகம் வாடும். நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகம் வாடும். செகண்ட் ஒன், நிலையான செல்வம் என்பது ஊக்கம். ஊக்கம் என்பது நிலையான செல்வம். தேர்ட் ஒன், ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார். ஆன்சர் பயன் தராத சொற்களை பேச மாட்டார். ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார். ஃபோர்த் ஒன், பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் ப்ளஸ் உடைமை. பொருளுடைமை பொருள் ப்ளஸ் உடைமை. ஃபிஃப்த் ஒன்,
உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது உள்ளுவதெல்லாம். உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் உள்ளுவதெல்லாம். 6th ஒன், பயன் ப்ளஸ் இலா என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பயனிலா. பயன் ப்ளஸ் இலா பயனிலா. அடுத்தது செகண்ட் டேர்மில் இயல் 3க்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். செகண்ட் டேர்மில் இயல் 3க்கான புக் பேக்ஸ். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். செகண்ட் ஒன், கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் ப்ளஸ் எடுத்து. கல்லெடுத்து கல் ப்ளஸ் எடுத்து. தேர்ட் ஒன், நானிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 4 ப்ளஸ் நிலம். நானிலம் 4 ப்ளஸ் நிலம். ஃபோர்த் ஒன், நாடு ப்ளஸ் என்ற என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. நாடு ப்ளஸ் என்ற நாடென்ற. ஃபிஃப்த் ஒன், களம் ப்ளஸ் ஏரி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் களமேரி. களம் ப்ளஸ் ஏரி களமேரி. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன், கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கதிர் ப்ளஸ் சுடர். கதிர்ச்சுடர் கதிர் ப்ளஸ் சுடர். செகண்ட் ஒன், மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு ப்ளஸ் அடக்கி. மூச்சடக்கி மூச்சு ப்ளஸ் அடக்கி. தேர்ட் ஒன், பெருமை ப்ளஸ் வானம் பெருவானம். பெருமை ப்ளஸ் வானம் பெருவானம். ஃபோர்த் ஒன், அடிக்கும் ப்ளஸ் அலை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை. அடிக்கும் ப்ளஸ் அலை அடிக்கும் அலை. அடுத்தது பொறுத்துக. விடிவெள்ளி. விடிவெள்ளி என்பது விளக்கு. மணல். மணல் என்பது பஞ்சுமெத்தை. புயல் என்பது ஊஞ்சல். பனிமூட்டம் போர்வை. மீனவர்களுக்கு விடிவெள்ளி என்பது விளக்கு. விடிவெள்ளினா நிலவு. மீனவர்களுக்கு நிலவு தான் விளக்கு. விடிவெள்ளி விளக்கு. மணல் என்பது பஞ்சுமெத்தை. புயல் என்பது ஊஞ்சல். பனிமூட்டம் போர்வை. பனிமூட்டம் போர்வை. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன், வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர்கள் நுகர்வோர்கள். செகண்ட் ஒன், வணிகம் ப்ளஸ் சாத்து என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வணிகச் சாத்து. வணிகம் ப்ளஸ் சாத்து வணிகச் சாத்து. தேர்ட் ஒன், பண்டம் ப்ளஸ் மாற்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று. பண்டம் ப்ளஸ் மாற்று பண்டமாற்று. ஃபோர்த் ஒன், வண்ணப்படங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வண்ணம் ப்ளஸ் படங்கள். வண்ணப்படங்கள் வண்ணம் ப்ளஸ் படங்கள். ஃபிஃப்த் ஒன், விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விரிவு ப்ளஸ் அடைந்த. விரிவடைந்த விரிவு ப்ளஸ் அடைந்த. அடுத்து 6th தமிழில் தேர்ட் டேர்முக்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். தேர்ட் டேர்மில் இயல் 1. இயல் 1க்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். செகண்ட் ஒன், காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரிக்கரை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரிக்கரை. தேர்ட் ஒன், கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். ஃபோர்த் ஒன், நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் ப்ளஸ் ஆடை. நூலாடை நூல் ப்ளஸ் ஆடை. ஃபிஃப்த் ஒன், எதிர் ப்ளஸ் ஒலிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. எதிர் ப்ளஸ் ஒலிக்க எதிரொலிக்க. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. செகண்ட் ஒன், காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? ஆன்சர் ஊவேசா. ஊவே சாமிநாதர். அடுத்தது பொறுத்துக. இலக்கிய மாநாடு. இலக்கிய மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை. 1937 நடைபெற்றது. செகண்ட் ஒன், தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். தேர்ட் ஒன், குற்றாலம் அருவி. ஃபோர்த் ஒன், தமிழ் கையேடு ஜியு போப். இலக்கிய மாநாடு சென்னை, தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார், குற்றாலம் அருவி, தமிழ் கையேடு ஜியு போப். அடுத்தது சொல்வகையை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுக.
ஃபர்ஸ்ட் ஒன், படித்தால் ஐ மற்று கு. இதில் மற்று என்பது பொருந்தாதது. மற்று என்பது உரிச்சொல். ஆல் ஐ கு என்பது வேற்றுமை உருபுகள். ஐயால் கு என்பது வேற்றுமை உருபுகள். செகண்ட் ஒன், மதுரை கால் சித்திரை ஓடினான். இதில் ஓடினான் என்பது பொருந்தாதது. மதுரை கால் சித்திரை என்பது பெயர் சொற்கள். ஓடினான் என்பது வினைச்சொல். தேர்ட் ஒன், சென்ற வந்த சித்திரை நடந்த. இதில் சித்திரை என்பது பெயர்ச்சொல். சென்ற வந்த நடந்த என்பது வினைச்சொற்கள். ஃபோர்த் ஒன், மாநாடு ஐ மற்று. இதில் பொருந்தாதது மாநாடு. மாநாடு என்பது பண்பு பெயர். ஐ மற்று என்பது உரிச்சொற்கள். அடுத்தது தேர்ட் டேர்மில் இயல் 2க்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், தம் ப்ளஸ் உயிர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தம்முயிர். தம் ப்ளஸ் உயிர் தம்முயிர். செகண்ட் ஒன், இன்புற்று ப்ளஸ் இருக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்புற்றிருக்க. இன்புற்று ப்ளஸ் இருக்க இன்புற்றிருக்க. தேர்ட் ஒன், தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் ப்ளஸ் என்று. தான் என்று தான் ப்ளஸ் என்று. ஃபோர்த் ஒன், சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. சோம்பல் சுறுசுறுப்பு. அடுத்தது சரியான விடை. ஃபர்ஸ்ட் ஒன், பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஷ் ஆக இருக்கும். ஆன்சர் மகிழ்ச்சி. பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். செகண்ட் ஒன், வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும். ஆன்சர் உழைக்க வேண்டும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்துச் சென்ற இடம் மணிப்பல்லவ தீவு. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை மணிப்பல்லவ தீவிற்கு அழைத்து சென்றது. செகண்ட் ஒன், மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட பின் ஆதிரை. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட பின் ஆதிரை. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், இடுகுறி பெயரை வட்டமிடுக. மண் என்பது இடுகுறி பெயர். பறவை, முக்காலி, மரங்கொத்தி இதெல்லாம் காரண பெயர்கள். மண் என்பது இடுகுறி பெயர். செகண்ட் ஒன், காரண பெயரை வட்டமிடுக. வளையல் என்பது காரண பெயர். மரம், சுவர், யானை இதெல்லாம் இடுகுறி பெயர்கள். மரம், சுவர், யானை இடுகுறி பெயர்கள். தேர்ட் ஒன், இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. இடுகுறி சிறப்பு பெயர் வாழை. வாழை என்பது இடுகுறி சிறப்பு பெயர். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும். ஆன்சர் ஈகை. ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும். செகண்ட் ஒன், பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். ஆன்சர் துன்பத்தை. பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். தேர்ட் ஒன், உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். ஆன்சர் குற்றம். உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். அடுத்தது தேர்ட் டேர்மில் இயல் 3க்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. செகண்ட் ஒன், நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். தேர்ட் ஒன், ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. ஃபோர்த் ஒன், எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எளிது ப்ளஸ் ஆகும். எளிதாகும் எளிது ப்ளஸ் ஆகும். ஃபிஃப்த் ஒன், பாலையெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாலை ப்ளஸ் எல்லாம். பாலையெல்லாம் பாலை ப்ளஸ் எல்லாம். சிக்ஸ்த் ஒன், இனிமை ப்ளஸ் உயிர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர். இனிமை ப்ளஸ் உயிர் இன்னுயிர். செவன்த் ஒன், மலை ப்ளஸ் எலாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மலையெல்லாம். மலை ப்ளஸ் எலாம் மலையலாம். செகண்ட் ஆப்ஷன் மலை ப்ளஸ் எலாம் மலையலாம். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல்
மனிதநேயம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். செகண்ட் ஒன், தம் பொருளை கவர்ந்தவரிடம் டேஷ் காட்டியவர் வள்ளலார். ஆன்சர் அன்பு. தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். தேர்ட் ஒன், அன்னை தெரசாவிற்கு டேஷ்கான நோபல் பரிசு கிடைத்தது. ஆன்சர் அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. ஃபோர்த் ஒன், கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். அடுத்தது பொறுத்துக. வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்தியார்த்தி குழந்தைகள் உரிமைக்காக பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் 6ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.